திசையினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாங்க. இந்த குரு திசை அப்படிங்கிறது அந்த ஓமல், கண் எரிச்சல், டிஸ்டி, மாந்திரீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க இந்த அனைத்து விஷயங்களையும் முதல்ல இது இருந்துச்சு அப்படின்னா இதுல தான் அவங்க முதல்ல அடியாகிறாங்க. இது என்ன செய்யும்னா முதல்ல தன்னுடைய குழந்தைகள்னால மன உளைச்சல்கள் ஏற்படும். குருதசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள்னாலையும் வருமானத்தினாலையும் தொழில்னாலையும் கொஞ்சம் மன கசப்புகள், மன வருத்தங்கள் கண்டிப்பா ஏற்படும். இது ஒரு ஒரு தெய்வ குற்றம் உள்ள வீடா இருந்துச்சு அப்படின்னா, இல்லது வாஸ்து குறைபாடு உள்ள வீடா இருந்துச்சுன்னா அவங்களால அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. உடல்நிலை சரியில்லாம போனாலும் டாக்டர் அங்க போனா எதுவுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு போட்டு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த குருதசையில தான் பல இன்னல்களை உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் பிரச்சனையாகுது.